எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கன்மஸ் விளக்கில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, என் தங்கச்சி அவங்க ஊருக்கு கிணத்துக்கடை வந்திருந்தேங்க. வந்து 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ தேனி கிளம்பியாச்சு. தேனியில் போய் வீடை நான் எப்படியெல்லாம் சுத்தம் பண்ணுறேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தங்கச்சி பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா, அம்மா இருந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா போயிட்டு வரேன், என் தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ பாப்பா தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து என்னை பஸ் ஏற்றி விடுச்சு. ஏன்னா தங்கச்சி வீட்டுக்காருக்கு உடம்பு முடியல, ஆப்ரேஷன் பண்ணனால அவர் பஸ் ஏற்றி விட முடியாது இல்லையா. நாங்கள் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு, நடந்தே போயிட்டோம் நானும் பாப்பாவும். தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க தங்கச்சி, இத்தனை நாளாக இருந்தீங்க இப்போ எங்களுக்கு சங்கடமாக இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம வந்து தான் ஆகணும், நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும் இல்லையா. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே படி எல்லாம் ரொம்ப தூசி குப்பை பேமா இருந்துச்சு. மேலே படியெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். சரி உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு நீங்களே பாருங்கள். வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எங்கள் மாமா எப்படி வச்சுருக்காருன்னு. பூரா தூசி ஈஸியாக தான் இருந்துச்சு. பார்க்க வீடு நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் தூசியாக தாங்க இருக்குது பாருங்கள். இங்கிட்டு ஃபுல்லாக தூசியாக தான் இருக்குது. இது எல்லாம் கழுவணும். செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. 10 நாள் பார்க்கல, நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். சாயந்தரம் 5:45 6 மணி ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வர. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. பார்க்க பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் துடைக்க அழுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள். இந்த திவானில் இருக்கிற அந்த உரை எல்லாமே உதறி எல்லாம் நல்லா நீட்டாக போட்டு விடணும். இங்கே பெட்டில் பாருங்கள் அப்படியே பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. நான் அதையெல்லாம் மடித்து நீட்டாக வச்சு விடணும். டவல் அப்படியே போட்டு விட்ருக்காங்க. டைனிங் டேபிள் துடைக்கணும். நான் கொண்டு வந்த பை இங்கே இருக்குது கீழே. அடுப்படியில் பாருங்கள், அந்த அடுப்படி முன்னாடி எங்கள் சித்தி நான் ஊருக்கு போகிற அன்றைக்கி வந்து சாப்பாடு இருந்தது எல்லாம் சாப்பிட்டு வேலைக்கு போட்டு போயிருக்காங்க. அது அப்படியே இருக்குது, அதெல்லாம் விளக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அயன் பண்ண துணி எல்லாமே மூட்டை கட்டி வச்சுருக்காரு. கொண்டு வந்து கொடுத்ததை அதையும் எடுத்து வைக்கணும். கீழே பையிலையும் அயன் பண்ண துணி இருக்குது, எல்லாம் எடுத்து வைக்கணுங்க. ஒவ்வொன்றா பார்க்கணும் வேலை. டவல் பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காருன்னு மாமா. இதெல்லாம் நீட்டாக உதறி மடித்து போடணும். பேப்பர்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, கசகசன்னு. எல்லாம் நீட்டாக மடித்து வைக்கணும். இப்போ படி எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே கீழேலாம் கழுவியாச்சு. இதை முன்னாடி மட்டும் இப்போ கழுவி விட்டுட்டு வீட்டை தொடச்சி விடணும். இந்த படி கழுவவே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா மேலேருந்து கீழே படியெல்லாம் கழுவி முன்னாடி கழுவிட்டு அப்புறம் இங்கே நம்ம வீட்டு முன்னாடியெல்லாம் கழுவணுங்க. இந்த லாஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் கழுவணுமா, அதனால் ரொம்ப டைம் எடுக்கும். முன்னாடி கழுவி விட்டோம்னா நம்ம உள்ளே போய் வேலை பார்த்துக்கரலாம். வீட்டுக்குள்ளே போய் துடைக்கணும். வீடு எல்லாமே துடைச்சாதான் நல்லா நீட்டாக இருக்கும். கசகசன்னு இருக்குது. வீடு துடைக்கும்போது நான் ஒரு பொருள் சேர்த்து துடைப்பேன். அந்த பொருள் ஊற்றி துடைச்சோம்னா வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்குங்க. அந்த மாதிரி துடைச்சி பாருங்கள். அழுக்கு இருக்கிற தரையில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துரும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம வீடு துடைக்க போகிறோம் பாருங்கள். அந்த ரூம்பு 2 ரூம்பையும் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஹாலுக்கு வரலாம். துடைச்சிட்டு இந்த ரூம்பு முன்னாடி மட்டும்தாங்க துடைக்கணும். அது என்ன பொருள்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. வீடு துடைக்கிறதான் பெரிய வேலையாக இருக்குது. என் தங்கச்சி பார்த்திங்கன்னா, சின்ன தங்கச்சி ஊர்லேருந்து வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வீடெல்லாம் துடைச்சி விட்டு ஸ்கிரீனு அப்புறம் அந்த திவான் விரிப்பு எல்லாத்தையும் அலசி போட்டுவிட்டு மேட்டுக்கிட்டெல்லாம் அலசி போட்டுவிட்டு வீடெல்லாம் துடைச்சி விட்டு முன்னாடியெல்லாம் கழுவிட்டு தான் போனாங்க. அப்படி இருந்தும் இப்போ ஒரு 4-5 நாள்லேயே நான் வந்துட்டேன். வந்துட்டு துடைக்கிறேன், அவ்வளோ அழுக்குங்க. முன்னாடியெல்லாம் அவ்வளோ குப்பையுமா தூசி சீமாக இருந்துச்சு. வந்து வீடு நீட்டாக ஆக்குனதுக்கப்புறமா தான் நல்லா இருந்துச்சு. வீட்டில் பொம்பளை ஆளுகள் இல்லைனாலே வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வீட்டில் சமைச்சு சாப்பிடலை, சமைச்செல்லாம் சாப்பிட்டு வந்து அடுப்படியெல்லாம் நாறி போய் இருந்திருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 தடவை தாங்க துடைச்சேன். இந்த ரூம் எல்லாத்தையுமே 2 தடவை துடைச்சா தான் நல்லாயிருக்கும். தடவை துடைச்சிட்டு அதுக்கப்புறமா 2வது தடவையும் துடைச்சா தான் அந்த அழுக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே பளிச்சுன்னு எடுத்து வீடு பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்கும். ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் இந்த சாணி போட்டு மொழுகும்போது வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் மொழுகுவாங்க, செவ்வாய் வெள்ளி அந்த மாதிரி கணக்கில். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸு கிரானைட்டு இந்த மாதிரியெல்லாம்
போட்டனால டெய்லியும் தொடச்சா தாங்க வீடு பார்க்கவும் நல்லாயிருக்கு. இப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடச்சா தான் நல்லாயிருக்கும். நீட்டாக மெயின்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சிமெண்ட் தரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பொருள் துடைச்சா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். துடைக்க அழுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. சோஃபா செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இழுத்து வச்சு துடைக்கல. சரி இப்போதைக்கு லைட்டாக துடைச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னும் நாளைக்கு மறுநாள் ஒரு நாள் விட்டு கூட நல்லா துடைச்சிக்கிறலாம் அப்படின்னு இப்போ லைட்டாக தான் துடைச்சி விட்டேன். அதில் இழுத்து வச்சு துடைச்சோம்னா லேட் ஆயிரும். ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி செஞ்சேன். பாருங்கள் வீடு எல்லாமே நல்லா நீட்டாக துடைச்சாச்சு மொதல் நாள். இது மறுநாள் காலையில் எடுக்கிற வீடியோ. காலையில் பார்த்திங்கன்னா நல்லா அமைதியாக இந்த குருவி சவுண்டு, கோழி சவுண்டு இதெல்லாம் கேட்டு நல்லாயிருக்கும். இயற்கை சார்ந்த ஏரியா மாதிரி இருக்கும். நாங்கள் குடியிருக்கிற ஏரியா அமைதியாக இருக்குங்க. வீடு துடைக்கும்போது நம்ம மிஷினுக்கெல்லாம் துணி துவைக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா? லிக்யூடு, அந்த லிக்யூடு எந்த லிக்யூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊற்றி நம்ம துடைச்சோம்னா வீடு நல்லா பளிச்சுன்னு நல்லா நீட்டாக இருக்குங்க. அது அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா எடுத்துரும். நான் வந்து சர்ஃப் எக்ஸலு எந்த லிக்யூடாக இருந்தாலும் நான் ஊற்றிக்கிடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் துடைச்சி பாருங்கள். அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மாமா நேரத்துலேயே கிளம்பிட்டாருங்க. எங்கள் மாமாவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் அடித்து கொடுத்தேன். குடிச்சுட்டு கிளம்பிட்டார். எனக்கு இருக்குது, நானும் குடிக்கணும். இப்போ தாங்க வீடை பார்க்க நல்லாயிருக்கு. வீட்டில் பொம்பளை ஆளுங்க இல்லைனாலே வீடு அப்படியே கசகசன்னு தான் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன் அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கான். அதனால் அந்த ரொம்ப காமிக்க முடியாது. துணி அயர்ன் பண்ண துணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் வீடியோவில் காமிக்க முடியல. நான் கொண்டு வந்த துணி இருக்குது, அதையும் எடுத்து வைக்கணும். துணி எல்லாமே ஊற வச்சுருக்கேன். கையில் துவைக்கிறது, மிஷினில் போடுறது தனியாக போடணும். காலையில் நேரத்துலேயே வேலையை பார்த்தா தான் கடகடன்னு வேலையை முடிக்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாய்.